முன்பொரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தது. அந்த குடும்பத்தின் குலதெய்வம் கருப்பசாமி. ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் கருப்பசாமி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வார்கள். ஒரு நாள் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் வேலை முடித்து நள்ளிரவு நேரத்தில் காடு வழியாக வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தாள். அது அமாவாசை இரவு. காடு முழுக்க இருள் சூழ்ந்திருந்தது. அவள் நடந்து கொண்டு இருந்தபோது திடீரென்று பின்னால் யாரோ நடந்து வருவது போல ஒரு சத்தம் கேட்டது. அவள் திரும்பி பார்த்தாள். யாருமில்லை. ஆனால் சில நொடிகளில் மரங்களுக்குள் இருந்து ஒரு கருப்பு நிழல் மெதுவாக வெளியில் வந்தது. அது மனிதன் போல இருந்தது. ஆனால் கண்கள் சிவப்பாக எரிந்தது. அது ஒரு தீய சக்தி. அந்த தீய சக்தி அந்த பெண்ணை நோக்கி மெதுவாக நகர ஆரம்பித்தது. பயத்தில் அந்த பெண் கைகளை கூப்பி அழுது கொண்டே சொன்னாள், கருப்புசாமி, நீங்கள்தான் எங்கள் குலதெய்வம், என்னை காப்பாட்டுங்க. அந்த நொடியில் காட்டின் உள்ளே இருந்து குதிரை ஓடும் சத்தம் கேட்டது. கருப்பு நாய் ஒன்று வந்து அந்த தீய சக்தியை பார்த்து குறைத்தது. சில நொடிகளில் கருப்பு குதிரை மீது வீச்சருவாள் ஏந்தி வேட்டைக்கு வந்தார் கருப்புசாமி. அவரின் கண்கள் கோபத்தில் எரிந்தது. சங்கிலி சத்தம் காட்டில் முழங்கியது. கருப்புசாமி அந்த தீய சக்தியை நோக்கி வீச்சருவாளை உயர்த்தினார். அந்த நொடியில் அந்த தீய சக்தி பயத்தில் நடுங்கி புகை போல மறைந்து போனது. காடு மீண்டும் அமைதியாகிவிட்டது. அந்த பெண் கண்ணீர் மல்க கைகளை கூப்பி சொன்னாள், குலதெய்வம் கருப்புசாமிக்கு நன்றி.